கூத்தாடி நீங்கள் உங்கள் இப்போ துணை முதலமைச்சர் கூத்தாடி இல்லையா? ஆனால் லாரியும் பாரு, கண்டெய்னர் பாரு, என்ன வேணாலும் சொல்லுவார். ஆல்ரெடி அவர் பல லாரியை பார்த்துருப்பாரு போல இருக்கு. ஆனால் இந்த பாசிசமும் பாயாசம்னு சொல்லக்கூடிய இந்த 2 பேர் செய்கிற ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கை மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கணுங்கிறதுக்காக, மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக அவங்க தமிழன் யாருமே இன்னொருத்தவங்க போய் அப்பான்னு கூட மாட்டாங்க, அம்மான்னு கூட கூப்பிட்டுருவாங்க. கடை வாங்கி கட்சி நடத்துறது தான் வந்துட்டு நம்ம திமுக அரசு. காளியம்மாள் வந்து கட்சி விட்டு விலகி வந்துட்டாங்க. இப்படி ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் நாங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் தளபதிக்கு எதுவுமே ஆகாது. பயம் வந்தவங்க என்ன வேணாலும் வளருவாங்க. அவர் வளர்றாரு, பயத்தால் வளர்றாரு. அதை அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அவர் பயம் வந்துருச்சு. ஆனால் லாரியும் பாரு, கண்டெய்னர் பாரு, என்ன வேணாலும் சொல்லுவார். ஆல்ரெடி அவர் பல லாரியை பார்த்துருப்பாரு போல இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறாரு. அதில் நாங்கள் வரவேற்கிறோம். அவரும் பயப்படுறாரா? உண்மைதாங்க, பயந்ததுனால தான் அந்த வார்த்தையே வருது. ஒருத்தவங்க பயப்பட கிடந்தா அவங்க இதில் அடிபட்டுருவாங்க, அதில் அடிபட்டுருவாங்க, இப்படி ஆகிடுவாங்க, அப்படி ஆகிடுவாங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் முன்னாடி தம்பி தம்பினாரு. அதை நீங்கள் பார்த்துக்கணும், புரிஞ்சுக்கணும். அவர் வந்து போட்டு என்ன சொல்கிறது, ஒரு இது ட்ரை பண்ணார், அங்கே எதுவும் நடக்கலை, நம்ம தனியாக நிற்போம் அப்படிங்கிற தெரிஞ்சோடனே அவர் ஓடிட்டார். அவ்வளோதான் விஷயம். திமுக தான் சொல்கிறாங்களே பாயாசம் பாசிசம்னு. அது தமிழ்நாடு மக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. அது பாயாசம் நம்ம தடங்கி சாப்பிட்றவங்க. பாசிசங்கிறது வந்து ஜாதி உணர்வு வந்து வன்மையாக கண்டிக்கிறது. அது ரெண்டுமே எதிர்க்கிறாங்க. எங்கள்கிட்ட வந்து மதம் கொள்கை வேறுபாடு எதுவுமே கிடையாது. எல்லாம் ஒற்றுமை. நம்ம உடம்புல என்ன சிவப்பு ரத்தம் தான் ஓடுது, வெள்ளை ரத்தம் ஓடல இல்லை, பஞ்சரத்தம் ஓடுது இல்லை. அதுதான் தலைவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. வேறு ஒன்றும் கிடையாது. மன்னராட்சி வந்துட்டு அது நடக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் மன்னராட்சியே இருக்காது, மக்களாட்சியை நாங்கள் மாற்றணும்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்கிறாரு. திமுகவும் பாஜகவும் ஹேஷ்டாக் போட்டு விளையாடுறாங்கன்னு. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சோசியல் மீடியாவுடைய பங்களிப்பை யாருமே புறந்தள்ள முடியாது. அதில் ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் என்பது அது ஒரு அரசியல் வடிவமாகத்தான் பார்க்க வேண்டியிருக்குது. இதை எதிர்கட்சிகள் செஞ்சால் பரவாயில்ல, ஆளக்கூடிய கட்சிகள் தமிழ்நாட்டையும் அல்லது தேசிய ஒன்றிய அரசாங்கமும் இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் விளையாட்டை விளையாடுறத உண்மையிலே மக்கள் ரசிக்கலை. ஆனால் அதில் ஏற்படக்கூடிய ஒரு சில அந்த தாக்கம் என்பது சமூக வலைதளங்களை தாண்டி பொது வழியிலும் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால தான் அவர்கள் இதுக்கு முக்கியத்துவம் தராங்க. ஆனால் இந்த பாசிசமும் பாயாசம்னு சொல்லக்கூடிய இந்த 2 பேர் செய்கிற ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கை எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் ரொம்ப ஈஸியாக வந்து தட்டிட்டு போயிடுறாங்க. ஏன்னா மற்ற கட்சிகளில் ஏதாவது ஒரு அணி தான் ஐடி விங்காக இருப்பாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழருமே ஒரு தனி ஐடி விங் போல செயல்பட்டு சமூக வலைதளங்களில் இன்னைக்கும் ஒரு முன்னணி ஒரு கட்சியாக எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை எங்களுடைய தோழர்கள் கட்டமைத்து வருகிறார்கள். எங்களுடைய சமூக வலைதள செயல்பாடு மட்டுமல்ல, எங்களுடைய கள செயல்பாடும் ஆண்ட கட்சிகளுக்கும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் சவால் விடக்கூடிய வகையில் மிக தெளிவான ஒரு கடும் உழைப்பை முன்வைத்து எங்களுடைய தோழர்கள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2026 வெற்றியை நோக்கி நாங்கள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மன்னராட்சி ஒழிக்கப்படுமா? கண்டிப்பா மன்னராட்சி ஒழிக்கப்படணும். நான் நினைப்பேன், முந்திலாம் அரசியல்வாதியோட பிள்ளைங்க தான், அதாவது கருவிலே வந்து அவங்க வந்து அந்த அரசியலை வந்து கத்துட்டு வருவாங்க, மக்களுக்கு நல்லது செய்வாங்க, இப்படிங்கிற ஒரு அறியாமையில தான் நான் 7 வருஷத்துக்கு முன்னால் இருந்தேன். அப்படி கிடையாது. அரசியல்வாதிகள் வந்து எப்படி எதுக்காக வந்து மன்னராட்சினா பரம்பரையாக அவங்க வர்றதால தானே நம்ம சொல்கிறோம். அவங்க எதுக்காக வராங்க? பணம் சேர்க்கறதுக்காக மட்டும்தான் வராங்க. மற்றபடி அவங்க வந்து மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கணுங்கிறதுக்காக, மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக அவங்க வரல. பணம் சேர்க்கறதுக்காக தான் வராங்க. அதனால தான் மன்னராட்சி முறைங்கிறது அது இல்லாத, அரசியலே தெரியாதவங்க தான் அரசியலுக்கு வரணும். அவங்க ஆட்சியில் மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க, அதனால தான் அவர் அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. அப்பான்னு யார் கூப்பிட்டாங்க சொல்லுங்களா பார்ப்போம். எந்த ஒரு தமிழனுமே உண்மையாலுமே இது வந்து கேள்வி நீங்கள் கேட்டதுக்காக பதில் சொல்கிறேன். தமிழன் யாருமே இன்னொருத்தவங்க போய் அப்பான்னு கூட மாட்டாங்க, அம்மான்னு கூட கூப்பிட்டுருவாங்க. ஏன்னா அது அப்பான்னு கூப்பிட்டா தப்பாக போயிடும். அதுவே தெரியாமல் ஒருத்தர் முதலாக வந்தால் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாகுது. அம்மானா எல்லாரும் வேணால் கூப்பிட்டுலாம், வயசில் பெரியவங்க அம்மான்னு கூப்பிடலாம். ஆனால் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் அப்பான்னு கூட மாட்டாங்க, தமிழ்நாட்டில் கூட மாட்டாங்க. கரெக்டுங்களா? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அப்பான்னு கூப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கும் நிறைய விளக்கம் உள்ளே கொடுத்தாங்க. அப்பான்னு போலி அப்பாக்கள் இருக்கும்போது தட்டி கேட்குறவங்க தான் அப்பான்றது முன்னே உள்ளே சொல்லிட்டாங்க. இங்கே யாரும் தப்பை தட்டி கேட்கலையே, நடந்ததுக்கப்புறம் வந்து காசு கொடுத்து அது ஏமாத்த தான் பார்க்குறாங்க. தப்பை தட்டி கேட்குறவங்க தான் அப்பா. அந்த மாதிரி இங்கே எதுவுமே நடக்கலையே, அப்படி எப்படி அப்பான்னு கூப்பிடுவாங்க? எனக்கு தெரிஞ்சு யாரும் அப்பான்னு கூப்பிடலாங்க. அப்படி யாராவது கூப்பிட்டாங்கன்னா சொல்லுங்க. திமுக ஆட்சி வந்து மக்கள் சந்தோஷமா இருக்காங்க, அதனால அவர் அப்பான்னு கூப்பிடுறாங்க. யார் சொல்றது? நீங்களே தான் அது ஒன்று. திமுக ஆட்சியில் குடும்ப அரசியல் அப்படி வேணா சொல்லிக்கலாம், அதுதான் உண்மை. மன்னராட்சி பார்த்தீங்களா, நான்டன் எனக்கு என் பிள்ளை, எனக்கு என் பேரன், அப்புறம் என் மக்கள் மனசால் அப்படி தான் ஆச்சு. அடுத்தது கொல்லி பேரன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் விட மாட்டோம். அவங்களுக்கு அவங்களா சொல்லிக்கிறது. அது மாதிரி பதிவு பண்ணுங்க நல்ல பக்காவா.
இது ஒன்றும் மக்களாக தேர்ந்தெடுத்த ஆட்சி கிடையாது. அதுக்கும் தளபதின்ற ஒரு பேர் இருந்ததுங்க. இது வரைக்கும் அந்த தளபதின்ற பேர் ஒலிக்கல. ஆனால் இப்போ வந்துக்கிற தளபதி பேர் ரொம்ப ஒலிக்குது. தளபதிய என்ன சொன்னீங்க? கூத்தாடி. நீங்கள் உங்கள் இப்போ துணை முதலமைச்சர் கூத்தாடி இல்லையா? சொல்லுங்க. நீங்க அந்த கூத்தாடியில் ஒருத்தர் தானே. உங்க தாத்தாவும் கூத்தாடி தானே. அப்புறம் என்ன கூத்தாடினா கேவலம்? இந்த கூத்தாடி தான் 26ல் தலைமை அமைக்க போறாரு. அன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. அவங்க கூத்தாட போறாங்க. கூத்தாட போறீங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே கேளிக்கையும் கிண்டலுமாக தான் இருக்கும். விஜயே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்து ஓகே அரசியலில் வந்தவர். அவரை பார்த்து நம்ம தளபதி அவர்கள் வந்துட்டு அப்படி இருந்தவர். நம்ம தளபதியை பார்த்து நம்ம தளபதி என்ன பண்ணுறாரோ ஒரு சட்ட பேண்ட் முதற்கொண்டு வந்து காப்பி அடித்து நம்ம பண்ணுறாங்க. அந்தளவு கடை வாங்கி கட்சி நடத்துறது தான் வந்துட்டு நம்ம திமுக அரசு. ஓகேங்களா? அது வந்து எப்படின்னா திமுக அரசுங்கிறது வந்து எப்படின்னா வந்துட்டு சுய சிந்தனை கூட இல்லை. ஓகேங்களா? அது வந்து எங்கள் தளபதிக்கு தான் பெருமை. ஓகேங்களா? ஒரு சட்டம் முதற்கொண்டு காப்பி அடித்து பண்ணுறது தான் திமுக அரசு. ஓகேங்களா? அப்படிங்கும்போது அவங்களுக்கு சுய சிந்தனைங்கிறது கிடையாது. இன்னும் கொஞ்ச காலத்தில் அவர் கட்சிங்கிற நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி இருக்காத நிலைமைக்கு போயிடும். அது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சு. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட காளியம்மாள் வந்து கட்சியை விட்டு விலகி வந்துட்டாங்க. இப்படி ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் கொள்கை பரப்பு செயலாளர்கள்லாம் நிறைய பேர் வெளியில் வந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளாக வளர்த்த கட்சியை இப்போ நமக்கு கட்சி இல்லாத நிலைமைக்கு போயிடும். இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அந்த காழ்ப்புணர்ச்சியிலையும் அந்த வெறுப்புலையும் தான் எங்கள் கழக தலைவர் தளபதியை வந்து அவங்க விமர்சனிக்கிறாங்க. கண்டபடி பேசுகிறாங்க. ஆனால் எங்கள் தலைவர் டீசன்ட் பாலிடிக்ஸ் டீசன்ட் அட்டாக் அப்படிங்கிற யாரையும் புறந்தள்ளி பேச வேண்டாம், யாரையும் தாழ்த்தி பேச வேண்டாம். நல்லா ஒரு தெளிவான ஒரு அரசியல் மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், நம்ம என்ன சொல்லி ஓட்டு கேட்க போகிறோம் அதை மட்டும் செய்யுங்க. Hi, this is Minna. Like, share, subscribe. News 10 Tamil.